கண்ணுக்கு குளிர்ச்சி, செவிக்கு விருந்தாக ஒளியும் ஒளியும் சேர்ந்து ராக்கி சினிமாஸ் ஓஎம்ஆர் திரையரங்கம் தமிழகத்துக்கு ஒரு விடிவெள்ளியான திரையரங்கமாக விளங்குகிறது. இந்த திரையரங்கத்துடைய உரிமையாளர் தம்பி ஹரி, அவரை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் சுந்தரராஜன் சம்பந்தினருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மகிழ்வுறும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரிமையாளர் ஹரியும் கியூபியும் சேர்த்து வைத்த ஒரு பாலமாக இருந்தது, எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஆக இது பார்க்கும் இடமெல்லாம் பளிங்கு கற்களாக விளிர்கிறது. ஒரு பெரிய ஒரு பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம், மாடம், சப்ரச மஞ்சம், சாம்ராஜ் பவன்ன்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் இதை உருவாக்கியிருக்காங்க. எபிக் வந்து இது 10th எபிக் சினிமா இன் இந்தியா. அண்ட் இதில் பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஒரு தியேட்டரில் போகிற நம்ம தியேட்டரில் ஜஸ்ட் ஃபிலிம் பார்க்குறதோட ஃபிலிமில் அப்படியே இம்மர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ், எந்த சீட்டில் உட்காந்தாலும் எட்ஜ் டு எட்ஜ் நம்ம அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்ஷனை பார்க்க முடியும். அந்த பெரிஃபரல் விஷனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இஸ் திஸ் எபிக் ஃபார்மேட். நார்மலாக சினிமாஸ்கோப்லாம் இந்த ஒயிட் ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே வந்து வி ஆர் ஹேவிங் அ 1.89 ரொம்ப ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ தட் நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அப்படியே அந்த படத்தில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு அட்மாஸ் சவுண்டோட இந்த பிக்சர், லார்ஜ் பிக்சர் ஃபார்மேட்டில் பீப்புள் கேன் ரியலி என்ஜாய். சும்மா மூவி பார்க்குறதோட அப்படியே மூவியில் இன்வால்வ் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ ஐ எம் ஷுர், தோ இது வந்து ஓஎம்ஆரில் கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் இருந்தாலும் the projection and the experience is so impressive. I am sure Rocky Cinemas is going to attract people from the other end of the city to come and watch cinema here. So adha mari or experience, I am sure that it will do wonders, and every music movie lover will love this experience. Epic வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்குன்னு சொன்னோன்னே சிவராமன் சார் சொன்னார், நீங்கள் செய்ய போறீங்க, அது சேர்த்து செஞ்சிருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னார். உடனே நாங்கள் ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னை ஃபுல்லாக நல்லா கைட் பண்ணாங்க. எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த ஆடிட்டோரியம் செஞ்சோம். அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு நல்ல சினிமா ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே எண்ணம், ஆசை. எல்லா ஸ்க்ரீன்லையும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். மக்கள் நல்லா ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறேன்.